ஹாய் அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நாம என்னோட ஸ்டைலில் பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே cumin சீட்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பிளாக் பெப்பர் சீட்ஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பாப்பி சீட்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் 10 கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம் ஒரு 5 எடுத்திருக்கேன், சீனி இது 2 இன்ச் அளவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன், ஒரு பீஸ் ஜாவித்திரி எடுத்திருக்கேன், 3 க்ளோவ்ஸ் 6 பீஸ் கார்டமம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற விட்டு ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆனதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. நான் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவு பீஃப் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஊற்றிட்டு இதை ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பீஃப் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. 10 விசில் 12 விசில் வச்சு எடுத்தோன்னா குயிக்காக குக் ஆகிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சாஸ் பேன் வச்சுருக்கோம். 150 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸில் 4 ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டொமேட்டோ மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். கொரியண்டர் லீவ்ஸ் வந்து வாஷ் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி ஆனியன் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லுசாக கட் பண்ணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க. இப்போ நம்ம வந்து 50 கிராம்ஸ் அளவு உதயகிருஷ்ணா கீ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரியாணி செய்யும் போது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே நீங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ ஆட் பண்ணி செய்யும் போது கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே குக் ஆகிடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருணும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகாக வருங்க பாருங்கள். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும் தக்காளியெல்லாம். அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை குக் பண்ணும்போது சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கையளவு கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது கிரேவி நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போது ஒரு 3 லெமன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம இதோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க.